பீப்புள் டாக்ஸ் நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். ஒரு நடிகரை பற்றி சர்ச்சை வந்துக்கிட்டே இருக்குது. கடந்த 3 வருஷமாக இல்லை, அல்லது 5 வருஷமாக கூட சொல்ல முடியும். குறிப்பிட்டு ஒரு நடிகரை பற்றியே செய்திகள் மெல்ல மெல்ல கசிஞ்சு இப்போ பரபரப்பாகி இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 3 மாதத்துக்கு ஒரு முறை அல்லது 2 மாதத்துக்கு ஒரு முறை அல்லது 1 மாதத்துக்கு ஒரு முறை பார்த்திங்கன்னா செய்திகள் ஏதாவது வெளியாகிட்டு இருக்குது. அந்த நடிகர் வேறு யாரும் இல்லை, ரவி மோகன் என்கின்ற ஜெயம் ரவி. இப்போ சமீபத்திய ஒரு சர்ச்சை இருக்குது. ஏற்கனவே உங்களுக்கு கடந்த காலத்தில் இருந்த நிறைய சர்ச்சைகள் இருந்தது. உச்சகட்டமாக ஒரு சர்ச்சை நாடு விட்டு நாடு போய் துபாயிலே அந்த சர்ச்சை நடந்து, அதுக்கப்புறம் அந்த கெனிஷா என்ற பெண், அதாவது ரவி மோகன் என்கின்ற அந்த நடிகருடைய தோழி கெனிஷா என்பவர் மீது வழக்கு தொடுக்கப்பட்டு அதுக்கு பெனால்ட்டி போட்ட கதைலாம் கடந்த மாதம் வெளியாச்சு. இப்போது இன்றைய தினம் திடீர்னு ஒரு சர்ச்சை. என்ன சர்ச்சைன்னு கேட்டிங்கன்னா, வீட்டுக்குள்ளே இருந்த பணிப்பெண்களை சிறை பிடிச்சிட்டாரு, அதாவது உள்ளே வச்சு லாக் பண்ணிட்டாரு அப்படின்னு ஒரு செய்தி இருக்குது. அதாவது ரவிமோகன் அவர் வீட்டில் பணியாற்றக்கூடிய 2 பெண்கள், ஒரு சிறுவன் உட்பட 3 பேரை சிறை பிடிச்சிட்டாருன்னு ஒரு தகவல் ஊடகங்களில் கசிஞ்சு ஒரு காட்டு தீயாக பரவ ஆரம்பிச்சிருக்கு. இது உள்ளபடியே உண்மையா என்னன்னு சொல்லிட்டு ஊடக நண்பர்கள்கிட்ட கேட்கும்போது பரவலாக எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு கருத்து என்னென்னா, அவர் வீட்டில் வேலை செய்யக்கூடிய 2 பெண்கள் உட்பட ஒரு சிறுவனை அவர் ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாரு, அதாவது உள்ளே வச்சு லாக் பண்ணிட்டாரு. அது குறித்து கேள்விகள் கேட்கும்போது என்ன தகவல் சொல்கிறாங்கன்னா, அவங்க மீது ஒரு திருட்டு குற்றம் இருக்குது, அதுக்காக நாங்கள் அவரை உள்ளே வச்சு லாக் பண்ணுறோம். உள்ளபடியே என்ன தான் நடந்தது, எதுக்காக அப்படின்னாலும் பார்த்திங்கன்னா ஒரு திருட்டு குற்றம் இருந்தால் கூட பணிப்பெண்கள் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கலாம், முறையான நடவடிக்கை எடுக்கலாம். ஆனால் சிறைப்பிடிக்க வேண்டிய அவசியம் என்ன, உள்ளே வச்சு லாக் பண்ண வேண்டிய அவசியம் என்ன? அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, அவங்க காவல்துறைக்கு 100க்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க. காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு 100க்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க. 100ல் எப்பயுமே ஒரு ஃபார்மாலிட்டி இருக்குது. ஒரு 100ல் பதிவாயிடுச்சுன்னு சொன்னால் அதுக்கு அந்த முழுமையாக அந்த குற்றம் விசாரிக்கப்பட்டு அந்த அறிக்கையை பார்த்திங்கன்னா காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு, அதாவது கமிஷனர் ஆஃபீஸ்க்கு, கண்ட்ரோல் ரூமுக்கு அது தெரிவிக்கணும் சம்மந்தப்பட்ட காவல் அதிகாரி. எந்த காவல் எல்லைக்கு உட்பட்ட பகுதியாக இருந்ததுன்னா அங்கே நடக்கக்கூடிய குற்றங்கள் 100க்கு புகார் தெரிவிக்கப்பட்டால் முறைப்படி அது விசாரணை செய்யப்பட்டு அந்த ரிப்போர்ட் பார்த்திங்கன்னா காவல்துறை அதிகாரிகளால், அந்த சம்மந்தப்பட்ட காவல் நிலைய அதிகாரிகளால் ரிப்போர்ட் பார்த்திங்கன்னா கமிஷனர் ஆஃபீஸ்க்கு பார்த்திங்கன்னா அந்த கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் தெரிவிக்கணும். இது ஒரு முறை, நடைமுறை. அதனால தான் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா எங்கேயாவது ஒரு அசம்பாவிதம் நடந்துக்கிட்டனா உடனே 100க்கு ஃபோன் அடிப்பாங்க. உடனே பேட்ரோல் அந்த சம்மந்தப்பட்ட இடத்துக்கு உடனே கேப்சர் பண்ணுவாங்க. இப்படி தான் நடவடிக்கை எடுப்பாங்க. இதுதான் கடந்த காலத்தில். இப்போ ரவிமோகன் வீட்டில் என்ன நடக்குது, ஒரு மர்மமாகவே இருக்குது. எதுக்காக அந்த 2 பணிப்பெண்கள், ஒரு சிறுவன் உட்பட எதுக்காக சிறைப்பிடிக்கப்பட்டாங்கன்றது ஒரு தகவலாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஒரு விஷயம் நம்ம கடந்த காலத்தில் நிறைய சர்ச்சையான செய்திகள் ரவிமோகன் குறித்து வந்துக்கிட்டே இருக்கோம். அவருடைய கெரியர் ஒரு உச்சத்தில் போக வேண்டியது இன்றைக்கி உள்ள சூழலுக்கு. இன்றைக்கி பிரபலம் இல்லாத சாதாரண நடிகர்லாம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். நான் யாரையும் குறிப்பிட்டு காயப்படுத்துகிறவங்களோ அவங்கெல்லாம் உச்சத்தில் மெல்ல மெல்ல நகர்ந்து அடுத்த லெவல் போயிட்டுருக்குறாங்க. பட் இவர் இருக்கிற இடத்த விட்டு, நிலையை விட்டு மெல்ல மெல்ல குறைஞ்சி இப்போ வில்லன் கதாபாத்திரத்துக்கு அடுத்து எந்த கதாபாத்திரத்துக்கு இவர் போவார், தள்ளப்படுவார்னு தெரியல. 2 படங்கள் ஏற்கனவே, ஜீனின்னு ஒரு படமும், இன்னொரு படம் கராத்தே பாபுன்ற படமும் உங்களுக்கு நிலுவையில் இருக்குது. இன்னும் பாதி அரையும் குறையுமா நிற்கிது. கிட்டத்தட்ட ஜீனின்ற படம் ஐஸ்வரி கணேஷ் கைவிட்டார்னே சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 40 கோடிக்கு மேலே செலவு பண்ணி அதை விட்டுட்டாருன்னு சொல்கிறாங்க. இந்த படமும் பார்த்திங்கன்னா அற்ப காரணங்கள் கதாநாயகி மாற்றணுன்ற மாதிரி ஒரு சப்ஜெக்ட் வைக்கப்பட்டு, அது எதனால் வச்சான்னு கேட்டால் அது கெனிஷா தான் சொல்லி இந்த கதாநாயகியை மாற்றணும் சொன்ன மாதிரியும் ஒரு தகவல் சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட கராத்தே பாபும் பார்த்திங்கன்னா பாதியில் நிற்கிது. ஸோ இது இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து சர்ச்சைகள் பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக இருக்கும்போது ரவிமோகனுடைய சினிமா எதிர்காலம் என்னன்றது ஒரு கேள்வியாக இருக்குது. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா இது என்னடா புதுசாக ஒரு கதை இருக்குது. ஏற்கனவே இவர் உங்களுக்கு தெரியும், மீடியாவில் கொந்தளிச்சார். மீடியா பார்த்திங்கன்னா உங்களுக்கு சைபர் புல்லிங்னு ஒன்று பண்ணுறாங்க. இதனால் என் கூட இருந்த அந்த தோழி கூட ஓடி போயிட்டாங்க. அவங்க பார்த்திங்கன்னா எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணும்னு சொல்லி நிறைய உங்களுக்கு தெரியும் சீன் ஓட்டினார்.
ஆனால் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்துக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா பொய்யாயிடுச்சு. அது குறித்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விளக்கம் கொடுத்தாரு. அதுதான் ரொம்ப வந்து முக்கியமானது. என்னென்னா, நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கும்போது நான் தெரியாமல் பேசிட்டேன் அதை அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட மன்னிப்பு கேட்குற மாதிரி ஒரு ஒரு விளம்பரம்லாம் கொடுத்துருந்தார். பேப்பரில் கொடுத்துருந்தாரு, மீடியாலேயும் வந்து பேசியிருந்தார். நான் பேசுனதை விட்ரா பண்ணிக்கிறேன், நான் வருத்தம் தெரிவிக்கிறேன், நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கும்போது நான் அது பேசிடக்கூடாது, நான் பேசுனது தப்பு தான் சொல்லி வருத்தம் தெரிவித்தார். மன்னிப்பு கிடைக்கலாம் நடந்துச்சு. இப்போ அடுத்த கட்டமாக வந்து கேட்டால் வந்து முதலமைச்சர் அவர்கள் வந்து விஜய் அவர்கள் பதவியேற்ற உடனே என்ன கேட்டால் வந்து அவங்களுடைய மாமியார் வந்து தயாரிப்பாளர் சங்கம் சார்பாக அவங்க போய் வந்து ஒரு மரியாதை செய்கிறாங்க முதலமைச்சருக்கு. அதை பார்த்த உடனே அவர் என்ன நினச்சாரோ தெரில, கூட இருந்த தோழிக்கிட்ட வந்து சவால் விட்டார் போல இருக்குன்னு நினைக்கிறேன். என்னென்னா, நான் வந்து எனக்கும் முதலமைச்சர் வந்து ரொம்ப நண்பர் தான், வேண்டப்பட்டவர் தான், நான் போய் பார்க்குறேன் பாரு சொல்லிட்டு கிளம்பி நேராக வேகமாக கிளம்பி போனார். ஆனால் முதலமைச்சர் வந்து அப்பாயின்மெண்ட் கொடுக்கவே இல்லை, அவரை வந்து பார்க்கவே இல்லை. சரி, வந்ததுக்கு யாரையாவது ஒருத்தர் பார்க்கணும்னு சொல்லிட்டு ராஜ்மோகன் அவர்களை போய் பார்த்து விஷ் பண்ணிட்டு வந்தார். இப்போது விஜய் அவர்கள் வந்து ரவிமோகன் வந்து சந்திக்கவே இல்லை. ஆனால் அதே வந்து பார்த்திங்கன்னா வந்து தயாரிப்பாளர் சங்கத்தின் சார்பாக வந்து அவங்க மாமியார் போய் சந்திச்சாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஈகோலாம் வந்து அடுத்தடுத்து ஈகோவால் தான் வந்து ரவிமோகன் வந்து இப்படிலாம் பண்ணுறாரு அவர் வேலை. இப்போ புது கதையாக இருக்குது. இது என்ன புது கதைன்னு கேட்டிங்கன்னா, வீட்டில் இருந்த வந்து ஒரு 3 பேரை வந்து இவர் வந்து 2 பெண்களை வந்து வீட்டில் வேலை செய்கிற பெண்களே வந்து ஒரு ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாருன்னு ஒரு தகவல் இருக்குது. இது சம்மந்தமாக மீடியாக்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்கவுங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து இது சம்மந்தமாக விசாரிக்கும் போது இது வந்து ஒரு முழுமையான ஒரு விளக்கம் தர முடியாத ஒரு சூழல் இருக்குது. ஏன்னா எதுக்காக இவர் வந்து ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணார், எதனால் பண்ணார், அவங்க மேலே என்ன குற்றம் இருக்குது. சார் அப்படியே குற்றம் செய்திருந்தால் பார்த்தீங்கன்னா அதை நடவடிக்கை எடுக்கிறதுக்கு காவல் நிலையம் இருக்குது, காவல்துறை இருக்குது. இவர் எப்படி பார்த்தீங்கன்னா வந்து ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணலாம். எதுக்காக ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணார்? திருட்டு குற்றம்னா காவல் நிலையம் இருக்குது, புகார் போகிறோம், அவ்வளோதானே. அப்போ இவர் எதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெண்கள் அவங்க குறிப்பாக எதுக்காக வந்து ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணணும்? இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சரியான விளக்கம் இல்லை. அவர் என்ன நிதானத்தில் இருக்கிறாரு, என்ன பிரச்சனை தான் இருக்குது, ஒரு மர்மமான நடவடிக்கையே அவரை சுற்றி நடக்கிறதா இருக்குது. அப்போது இந்த சம்பவம் நடக்கும்போது கெனிஷா கூட இருந்தாங்களா இல்லையா, இப்படியான கேள்விகள் நிறைய இருக்குது. திடீர்னு சபரிமலைக்கு வந்து மாலை போட்டு வந்து உங்களுக்கு தெரியும், நாம் வந்து ஐயப்பன்கிட்ட போயிட்டு வரேன்னு சொன்னார். ஸோ இது மாதிரி நிறைய தொடர்ந்து வந்து ஏதாவது ஒரு வகையான வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு மர்மம் நிறைந்த ஒரு வாழ்க்கையவே அவர் வந்து நல்ல மனிதர், திறமையான மனிதர், அழகான நடிகர், நிறைய வந்து ரசிகைகள் அவருக்கு நிறைய பேர் இருக்காங்க. அவர் கெரியரில் எங்கேயோ போனோம், இருக்க மெல்ல மெல்ல வந்து பார்த்து தன்னைத்தானே சிதைச்சிக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய நடவடிக்கைகள் எல்லாமே இருக்குது. இங்கே எவ்வளோ பேர் வந்து மனைவி பிரிஞ்சவங்க, எவ்வளோ பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுடைய வாழ்க்கையில் வந்து உச்சத்துக்கு போயிட்டுருக்குறாங்க. முறையாக விவாகரத்து பண்ணிவிட்டு கூட அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஒரு வாழ்க்கை அமைச்சவங்களாம் இருக்கிறாங்க. ஆனால் இவர் எதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு நல்லா இருக்கிற வாழ்க்கையை நாசமாக்கிக்கிட்டு தொடர்ந்து வந்து இது மாதிரி வந்து பரபரப்பான ஒரு சூழல் இருக்கிறாரு. அப்போ உள்ளபடியே வந்து பார்த்திங்கன்னா அவர் என்ன வந்து ஸ்டெபிளாக இருக்கிறாரா, அன்ஸ்டெபிளாக இருக்கிறாரா, நிதானத்தில் இருக்கிறாரா, நிதானமாக இல்லையா, என்ன வந்து வந்து அவரை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள் என்ன, அவர் என்ன பழக்க வழக்கத்தில் ஆளாயிருக்கிறார், இது எல்லாமே ஒரு கேள்வியாக இருக்குது ரவிமோகன் குறித்து. இது வந்து உள்ளபடியே அவர் மீது வந்து ஒரு அக்கறை இருக்கிறதுனால தான் இந்த கேள்வி வைக்கிறோம். நம்ம எப்படியாவது நாசமாக போனோன்னா நம்ம அதை பற்றி பேசவே மாட்டோம். நல்ல மனிதர் ஏன் இப்படி மாறுறாரு? குறிப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பல பேருக்கு என்னென்ன சிக்கல் என்னென்னா இந்த தவறான பழக்க வழக்கம் தான். கல்யாணமாகி பொண்டாட்டி இருக்கும்போது இந்த சொல்லுவாங்கள்ல, கிளி மாதிரி பொண்டாட்டி மாதிரி குரங்கு மாதிரி கூத்தியார் சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி குரங்கு மாதிரி கூத்தியாரால் நிறைய நாசமாகிட்டு இருக்கிறாங்க இந்த சினிமாவில். நானும் பார்க்குறேன், நிறைய பேர் என்னால் சொல்ல முடியும். இந்த இடத்துல எதுக்குன்னு கேட்குறேன் நான். நீங்கள் கிளி மாதிரி பொண்டாட்டி கூட வந்து பிடிக்கல தான் நீங்கள் விலைக்கு கூட இருங்க, ஆனால் அதுக்குள்ளே குரங்கு மாதிரி ஒரு கூத்தியார்ட்ட போய் மாட்டிக்கிட்டு வாழ்க்கையை அழிச்சிட்டு நாசமாக்கிட்டு அடுத்தடுத்து சர்ச்சையில் மாட்டி ஒரு மனிதரை பார்த்தாலே வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ ஒரு அருவருப்பாக பார்க்கக்கூடிய சூழ்நிலை எதுக்கு வந்து உருவாக்கணும். உள்ளபடியே வந்து ரவிமோகன் வந்து ஒரு அழகான நடிகர். ஆனால் இன்றைக்கு அவர் முகத்தை பார்க்கும்போது வந்து அவர் மீடியாவில் வந்து கத்தும்போது ஒரு முகத்தை பார்க்குறோம், ஒரு ஹிஸ்டீரியா பேசுகிற மாதிரி கத்துறதை பார்த்தோம். அந்த கண்கள்லாம் வந்து பார்த்தோன்னா அப்படியே பொங்கி போய் எதுக்கு இப்படி இருக்கணும், எவ்வளோ நல்ல ஒரு இது. இன்றைக்கும் வந்து பொன்னியின் செல்வனில் வந்து அவரை பார்த்துக்கிட்டே இருக்கலாம்னு தோணும். அந்த அளவுக்கு வந்து ஒரு அற்புதமான ஒரு அழகான நடிகர். எதுக்காக இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மெல்ல மெல்ல வந்துட்டு இப்போ வந்து வில்லனே ஆயிடுச்சு. அந்த வில்லன் தாண்டி இப்போ காமெடினா கூட ஆகிடுங்க. இப்போ அப்படி தான் போயிட்டுருக்கு. திடீர்னு ரவிமோகன் ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி, அது என்ன பண்ணீங்க அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி எதுக்குன்னே தெரியல. இப்போது அது என்ன தான் பண்ணுறாங்கன்னு தெரியல. அந்த ரவிமோகன் ப்ரொடக்ஷன் கம்பெனியில் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. குறிப்பிட்டு சொல்கிறாங்க, இந்த கராத்தே பாபுன்ற அந்த படத்தில் வந்து கதாநாயகி மாற்றணும் சொல்லி ப்ரெஷர் கொடுத்ததே வந்து பார்த்திங்கன்னா கெனிஷா தான் சொல்கிறாங்க. அப்போ எல்லாம் தலையீடு தானே இருக்குது. மாமியார் தலையீடு இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தொடர்பே இல்லாதவங்க வாழ்க்கைக்கே தொடர்பு இல்லாதவங்க ஒருத்தர் வந்து தலையிடுற மாதிரி தானே இருக்குது அவருடைய கெரியரில். யாருமே தலையிடக்கூடாதுன்னு சொன்னால் அதில் நியாயம் இருக்குது. மாமியார் தலையிட்டாங்க,
அதனால் வந்து வேணாம், நான் வந்து சுயமாக சிந்திக்கணும், சுயமாக நான் நடந்துக்கணும், சுயமாக நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து படங்கள் நடிக்கணும், என்னோட வாழ்க்கையை நானே நிர்ணயம் பண்ணணும் முடிவு பண்ணிக்க, ஒரு ப்ரைவசி தேடினீங்க ரைட்டு. அப்போ இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தலையிடுறாங்கல்ல. ஒரு பக்கம் வந்து ஐஸ்வர்யா கணேசன் தலையை சொரிஞ்சிக்கிட்டாரு, 40 கோடி லாஸ் ஜீனின்ற படம். இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கராத்தே பாபுவும் காலி. அப்போ உங்களுடைய கெரியர் என்ன ஆகிறது? இதை கூட பற்றி யோசிக்கலன்னா அப்புறம் வந்து என்ன அர்த்தம் இருக்குது? அதுக்கப்புறம் நேரம் மீடியாவில் வந்து கற்றுன்னு கற்றுறீங்க, சைபர் புல்லிங். இப்போ இது யார் சைபர் புல்லிங்? இப்போ மீடியாலாம் வேறு வேலை இல்லாமல் போய் அங்கே போய் நின்றுட்டுருக்குறாங்க. அதுவும் 100க்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணுறாங்கன்னு சொன்னால் அப்போ அவங்க அபாயகரமான ஒரு சூழல் இருந்தால் தான் 100க்கு ஃபோன் பண்ணுவாங்க. ஒருத்தர் வந்து ரொம்ப அட்ராசிட்டி இருக்குது, திடீர்னு ஆபத்து இருக்குதுன்னு சொன்னால் அப்போ தான் வந்து அவசர போலீஸ்ன்றது அப்போ தான். அப்போ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வந்து உள்ளே அவங்களுக்கு என்ன நடந்தது, எதுக்காக இது நடந்தது, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு கேள்வியாக இருக்குது. அடுத்தடுத்து என்ன நடக்குதுன்றதை பார்ப்போம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.